எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க. ரன்னிங் மட்டும்தான் இப்படி ஒரு டேஞ்சரஸ் ஸ்போர்ட்டா? ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொட்டீனாக அதே 10 கிலோமீட்டர் தான். அதை விட பெஸ்ட் டைமிங் வைக்கணும், அதுதான் என்னோட டார்கெட்டு. லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், செம்ம ரெஸ்பான்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் எல்லாருக்கும். மணி பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகுது. 1 hour டைமு. லாஸ்ட் டைம் வந்து 1 hour 2 minutes முடிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி முடிக்கணும், அதுதான் என்னுடைய டார்கெட்டு. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டு கேரளா நேஷ்னல் என்ஹெச். இதில் வந்து வாகன போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக தான் ஓடணும். பார்த்திங்கன்னா சைடில் ஓடுறதுக்கும் இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் இதில் கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் ஓடணும். இதுக்கப்புறம் ஒரு 1.5 kilometer போயிட்டோம் அப்படின்னா பைபாஸ் வந்துடும், 4 வழிச்சாலை வந்துடும். புதுசாக கேரளா டு கன்னியாகுமரி போடுறாங்க, அது வந்துடும். அதில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் நல்ல இடம் இருக்கும், நம்ம கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடலாம். இதுதான் நான் சொன்ன அந்த 4 வழிச்சாலை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குது. இதில் பார்த்திங்கன்னா வாகன போக்குவரத்து கொஞ்சம் அதிகமாக இருக்காது, நம்ம கொஞ்சம் அழுத்தி ஓடலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சூரியன் இன்னும் இன்றைக்கி வரல ரைட்டாக. இன்றைக்கி கிளைமேட்டை பாருங்கள், சூப்பராக இருக்குது. 5 kilometer கம்ப்ளீட்டட். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க. ரன்னிங் மட்டும்தான் இப்படி டேஞ்சரஸ் ஸ்போர்ட்டா? இருந்தாலும் ரன்னிங்கை பாருங்க, ஒரு 3 kilometer ஓடும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த பழைய வண்டிக்கெலாம் பிக்கப் எப்படி கிடைக்கும், அதே மாதிரி. அதே இது நம்ம ஒரு 3 kilometer தாண்டிட்டோன்னா எந்த புது வண்டியும் முந்திக்கிடாது. அந்தளவுக்கான ஒரு எனர்ஜி ரிட்டர்னை கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. 7 kilometer முடிச்சிட்டேன், அதனால எனக்கு அந்த ஃபீல், நான் பேசும்போது உங்களுக்கு தெரியுமே நான் என்னோடய ப்ரீத்திங் எப்படி இருக்குன்னு. லாஸ்ட் 1 kilometer மோர், இன்னும் 500 meter பேச வந்துன்னா 5:30. 10 kilometer முடிச்சாச்சு. பெஸ்ட்டு டைமிங் அதை விடையும் 5:43 பேஸில் ஓடிருக்கேன். அப்படி நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க டைமிங் என்னவாக இருக்கும் அப்படின்னு. செம எனர்ஜி. தேங்க்ஸ் டு ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.